மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இது நம்மளுடைய பதிவு பார்த்தீங்கன்னா 7வது பதிவு. தலைப்பு டைரக்ட் ஸ்பீச் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச். இப்போ நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இன்டராகேட்டிவ் சீரீஸ் தான். அதுக்கு முன்னால் மெயின் அப்ஜெக்டிவ்ஸ் என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கான மெயின் அப்ஜெக்டிவ்ஸ் இன்டராகேட்டிவ் சென்டென்ஸில் எஸ் ஆர் நோ டைப்பை பற்றி தான் நம்ம ஃபுல் ஃபோக்கஸ்டாக இந்த பதிவில் பார்க்க போகிறோம். சரிங்களா? தமிழ் என்ன சொல்லுவோம்? கேள்வி வாக்கியம் என்று கூறுவோம். இதற்கான சிம்பல் கேள்விக்கான குறியீடு நம்ம ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட் ஒன் WH பற்றி நம்ம ஆல்ரெடி முடிச்சிட்டோம் ப்ரீவியஸ் வீடியோவில். அந்த பதிவை பார்க்கல அப்படின்னா பார்த்துட்டு இந்த பதிவுக்கு வாங்க. நம்மளோட சேனலில் நீங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க. செகண்ட் ஒன் எஸ் ஆர் நோ டைப். அதெல்லாம் சார் எஸ் ஆர் நோ தமிழில் ஆம் அல்லது இல்லை என்று நாம் கூறிய பிறகு வாக்கியத்தை முழுமை செய்ய வேண்டும். பாருங்கள் எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்ன? சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர். அதனால் சார் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் வாக்கிய அமைப்பு. ஏன்னா எந்த ஒரு நிகழ்வுக்குமே அமைப்பு என்று இருக்கும். அந்த அமைப்பை நம்ம ப்ராப்பராக தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும் ஃபார் மேக்கிங் எ சென்டென்ஸ் இன் WH அல்லது எஸ்ஆர்னோ இல்லை நார்மலாக கூட ஒரு வாக்கியம் அமைக்கணும்னா கூட அந்த வாக்கியத்தோட அமைப்பு முறை தெரிய வேண்டும். பாருங்கள் ஃபஸ்ட்டு ஏல என்னது ஃபார் எஸ் ஆர் நோ டைப்பில் கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஆக்சிலரி வெர்பு வரணும். ஏவின் என்னது ஆக்சிலரி வெர்பு, அடுத்து சப்ஜெக்ட்டு, அதுக்கப்புறம் ஆப்ஜெக்ட் வரலாம் அல்லது அட்வர்பியல் அடிஷ்னல் வேர்ட்ஸ் வரலாம். நெக்ஸ்ட் பாருங்கள் பி, அதே ஆக்சிலரி வெர்பு சப்ஜெக்ட்டு ப்ளஸ் மெயின் வேர்பு, அதுக்கப்புறம் என்ன சார் ஆப்ஜெக்ட் அல்லது அடிஷ்னல் வேர்ட்ஸு. சரி வாங்க இப்போ இதே சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரோட சம் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன். அந்த எக்ஸாம்பிள்ஸை வச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். எக்ஸாம்பிள்ஸில் ஃபஸ்ட் ஒன், ஆர் யூ எ ஸ்டூடெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் ஸ்கூல்? நான் கேட்குறேன் உங்களை பார்த்து. இப்போ வீடியோ பார்த்துட்ருக்கீங்க, ஒரு நண்பர் யாரோ ஒரு ஸ்டூடெண்ட் பார்க்குறேன். ஆர் யூ ஸ்டூடெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் ஸ்கூல்? இதுக்கு நீங்கள் பதில் சொல்ல போகிறீங்க. சப்போஸ் எ ஸ்டூடெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் ஸ்கூல் அப்படின்னா நீங்கள் சொல்ல போகிறது எஸ். ஆமாம் சார், எஸ் சார், எஸ். அப்போ யூ என்னவா மாறும்? உங்களிடம் மாறும் பொழுது எஸ் ஐ ஆம், எஸ் ஐ ஆம் எ ஸ்டூடெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் ஸ்கூல். கிளியர்னா? இல்லை சார் நான் கவர்மெண்ட் ஸ்கூல் இல்லை சார் அப்படிங்கிறவங்க நோ ஐ ஆம் நாட். நோ அப்படின்னு போட்டோம்னா ஐ ஆம் நாட் எ ஸ்டூடெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் ஸ்கூல். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் எஸ்என்ஓ சீரீஸ்க்கு பதில் கொடுக்கணும். அடுத்து பாருங்கள், டு யூ அண்டர்ஸ்டாண்ட் மை டீச்சிங்? எஸ் போட போகிறீங்க. எஸ் வி. நல்ல கவனிங்க, இந்த இடத்துல ப்ளூரலாக சொல்லும் பொழுது வி. பாருங்கள் இதில் இந்த சீரீஸ் நீங்கள் முதல் தெரிஞ்சுக்கிறணும். மெயினாக டூ ப்ளஸ் டூஸ் ஈக்குவல் டு டூ அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டஸ்ஸு ப்ளஸ் டூஸ் ஈக்குவல் டு உங்களுக்கு என்ன வரும்? ஆன்சர் டஸ்ன்னு தான் வரும். அதே இது பார்த்தீங்கன்னா டிட்டு ப்ளஸ் டூஸ் ஈக்குவல் டு டிட்டுன்னு வரும். சார் என்ன சார் ஏதோ எழுதுறீங்களே புரியலை அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம். பாருங்கள் இங்கே அண்டர்ஸ்டாண்டை நான் எழுதுறேன் பாருங்கள். நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? டூ. Do plus understand. Do plus understand result என்னையா? Only understand. Clear? So இப்போ நம்ம என்ன போகிறோம்? Only understand நம்ம பிக் பண்ண போகிறோம். பாருங்கள், do you understand my teaching? இப்போ ஆன்சர் நீங்கள் எஸ்ன்னு சொல்கிறீங்க அப்படின்னா எஸ் we do plus understand only. Yes we understand your teaching. மை என்னவா மாறணும்? யுவர் என்று மாற வேண்டும். கிளியரா? ஸோ நாங்கள் எங்களுக்கு புரியுது உங்களுடைய வகுப்பு. இல்லை சார் புரியலை அப்படிங்கிறவங்க நோ வி டு நாட். நல்ல கவனிங்க, நோ வி டு நாட் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் டீச்சிங். இப்போ புரியுதா நெகட்டிவில் நான் எப்படி எழுதியிருக்கேன்னு பார்த்தீங்களா? அப்போ நோன்னு போட்டுட்டா இங்கே டூவை கம்பைன் பண்ணி டூ நாட் என்று எழுத வேண்டும். அதே இது நீங்கள் எஸ்ன்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா எஸ் வி அண்டர்ஸ்டாண்ட் யுவர் டீச்சிங். கிளியர்னு நினைக்கிறேன். அடுத்து பாருங்கள் தேர்ட் ஒன், மே ஐ கெட் இன் சார் ஆர் மேடம். குறிப்பாக நம்ம வகுப்புகளிலெல்லாம் பயன்படுத்துவோம். கிளாஸ்க்குள்ளே நீங்கள் நுழைவதற்கு உங்களுடைய வகுப்பு ஆசிரியரிடமோ அல்லது பாட ஆசிரியரிடமோ நீங்கள் பர்மிஷன் கேட்பீங்க. அப்போ மே ஐ கெட் இன் சார் ஆர் மேடம். ஆன்சர் பாருங்கள் எஸ் சார் சொல்லுவார். எஸ் ஐ என்னவா மாறணும்? யூவா மாறணும். எஸ் யூ மே கெட் இன், யூ மே கெட் இன். அதே இது நோ போட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரணும்? யூ டோன்ட்டு அல்லது டு நாட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல நம்மளுக்கு மேங்கிற வேர்டு இருக்கிறதுனால நோ யூ மே நாட், நோ யூ மே நாட் கெட் இன். கிளியர்? ஃபார் நெகட்டிவ்ன்றப்போ நம்ம நாட்டு போட போகிறோம். இதே இது பாசிட்டிவ்ன்றப்போ எஸ் யூ மே கெட் இன். சார் பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா நம்ம சார் மேடம் நீங்கள் எஸ் ஸ்டூடெண்ட்டாக அவங்கள பயன்படுத்துகிறீங்க. அவங்க உங்களுக்கு பெர்மிஷன் கொடுக்குற பொழுது எஸ் யூ மே கெட் இன், நோ யூ மே நாட் கெட் இன் சைடு. கிளியர் நவ்?
சூப்பர். நெக்ஸ்ட் பாருங்கள், சப்போஸ் மேங்கிற வேர்டு இல்லைனால தான் வேறு ஆங்கிள். ஏன்னா இப்போ நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும், அதுக்காக தான் நான் சொல்ல வரேன். நீங்கள் இந்த கொஸ்டினை இப்போ கன்ஃபியூஸ் பண்ணிக்கலாம். சார் இங்கே மட்டும் நீங்கள் நெகட்டிவ்க்கு டூ நாட் போட்டிங்களே சார், இங்கே ஏன் சார் நீங்கள் டூ நாட் பயன்படுத்தலை அப்படின்னு கூட நீங்கள் கேட்கலாம். ஏன்னா ப்ரீவியஸில் நான் டூ பயன்படுத்தினேன், அதுக்கப்புறம் தான் மேங்கிறத பார்த்து டக்கு நான் மாற்றினேன். ஏன்னா நம்மளுக்கு இங்கே மேங்கிற வேர்டு ஆக்சிலரியாக நிற்கிது, இங்கே டூங்கிற வேர்டு ஆக்சிலரியாக நிற்கிற மாதிரி மே ஆக்சிலரி. அப்போ இங்கே மெயின் வேர்ப் என்னது? கெட்டுங்கிறது மெயின் வேர்பு, இங்கே டூங்கிறது ஆக்சிலரி, அண்டர்ஸ்டாண்டுங்கிறது மெயின் வேர்பு. இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நோ யூ மே நாட். பாருங்க, நோ யூ மே நாட். டூக்கு பதிலா என்ன பயன்படுத்த போகிறோம்? மே. யூ மே நாட் கெட் இன். அடுத்து ஃபோர்த் கொஸ்டின் பாருங்க, ஹாவ் யூ டன் த ஹோம்ஒர்க். இப்போ இன்னைக்கு நீ சண்டே அல்லது மேபி எனி டேவாக இருக்கட்டும், அந்த நெக்ஸ்ட் டே நம்ம ஸ்கூலுக்கு போனால் கண்டிப்பாக சார் மேடம்லாம் என்ன கேட்பாங்க? ஹாவ் யூ டன் த ஹோம்ஒர்க்? கொடுக்கப்பட்ட ஹோம்ஒர்க்கை வீட்டு பாடத்தெல்லாம் முடிச்சிங்களா அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு என்ன சொல்லுவீங்க? மோஸ்ட்லி எஸ்ன்னு ஒரு குரூப் சொல்லுவீங்க, ஒரு குரூப் நோன்னு சொல்லுவீங்க. இப்போ எஸ்ன்னு சொன்னால் என்ன சார் ஆன்சர்? பாருங்கள், எஸ். ஏன்னா நாங்கள், அப்போ எஸ் வி ஹாவ், எஸ் வி ஹாவ் டன் த ஹோம்ஒர்க். அல்லது நோ அப்படின்னு சொன்னீங்கன்னா கவனிங்க, இந்த இடத்துல ஹாவ் ஆக்சிலரியாக இருக்குது பாருங்கள். இப்போ சப்போஸ் நீங்கள் நோ சொல்கிறீங்க, நோ வி ஹாவ் நாட், have not done the homework. அப்போ நோங்கிற பொழுது இங்கே பாருங்கள், நாட்டுங்கிற வேர்டுக்கு ஹாவ் பயன்படுத்துகிறோம். அதே இது அங்கே நாட்டுக்கு என்னது? டூ பயன்படுத்தணும். இங்கே நாட்டுக்கு மே பயன்படுத்தணும். ஏன்னா ஆக்சிலரி வெர்பை பற்றி நம்ம ஆல்ரெடி நம்மளோட கல்வி சதகம் சேனலில் வீடியோ போட்டிருக்கோம், அந்த பதிவை பாருங்கள். இல்லை அப்படின்னா நீங்கள் உங்களுடைய சஜஷனை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு வெர்பு பேஸ் பண்ணி கூட டீட்டெயிலாக நம்ம வீடியோ பதிவை உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஸோ அப்போ ஆன்சர் சொல்லுவோம், எஸ் we have done the homework. No, we have not done the homework. Final question பாருங்க, did Amalan come to school? கேட்குறாங்க. இப்போ நேற்று ஸ்கூலு ஒரு பையன் வரல, அப்போ இன்றைக்கி கேட்குறாங்க, did Amalan come to school yesterday? நேற்று அமலன்றவன் ஸ்கூலுக்கு வந்தானா அப்படிங்க. அப்போ டிட்டுங்கிறப்ப நம்மளுக்கு என்ன வரணும்? பாஸ்ட்டு. இங்கே டூங்கிறது ப்ரெசென்ட்டு. அப்போ இந்த டிட்டுங்கிற வேர்டு கம்மோட ஜாயிண்ட் ஆகும் பொழுது பாருங்கள், டிட்டு ப்ளஸ் டூங்கிறது டிட்டு தான். அப்போ இங்கே பாருங்கள் நம்ம என்ன பண்ணலாம்? இங்கே நான் உங்களுக்கு எழுதுகிறேன் பாருங்கள், did plus come, the result will become what? Came. கிளியரா? அதை எஸ்ன்னு சொல்கிறப்ப எப்படி எழுதணும், நோன்னு சொல்கிறப்ப எப்படி எழுதணும் அப்படிங்க நீங்கள் தெரிஞ்சுக்கிறணும். இப்போ பாருங்கள், எஸ்ன்னு சப்போஸ் ஆன்சர் பண்ணுறோம். ஓகே, எஸ்ன்னு சொன்னால் அப்படின்னா டிட் அமலன் கம் டு ஸ்கூலு. எஸ்ன்னு சொன்னால் நீங்கள் எழுத போகிற பதில் எஸ் அமலன் கேம் டு ஸ்கூல். கிளியரா? இதே இது நோ போட்டோம்னா எப்படி சார் ஆன்சர் பண்ணுறது? நோ அமலன் அப்படியே ஆக்சிலரி வெர்ப் எழுதணும், டிட் நாட் கம் டு ஸ்கூல். கிளியர்னு நினைக்கிறேன். ஸோ இப்படி தான் நம்ம கொடுக்கப்பட்ட அந்த எஸ்ஆர்னோ சீரீஸ்க்கான கேள்விகளை நம்ம என்ன பண்ணணும்? பதில்களை இவ்வாறாக ஆம் என்றால் இல்லை என்றால் பதில் கூற வேண்டும். இது கண்டிப்பாக உங்களுக்கு அஸ் ஸ்டூடெண்ட் ஆஃப் 11 and 12 மெட்ரிகுலேஷன் ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும், கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கு நம்மளுக்கு செப்பரேட்டாகவே ஒரு டாபிக் இருக்குது, ஃப்ரேமிங் கொஸ்டின்ஸ்னு சொல்லிட்டு. அதேமாதிரி சிபிஎஸ்சிக்கு இப்போ கொரோனானால அந்த டாபிக் நம்மளுக்கு கிடையாது, பட் நெக்ஸ்ட் இயரில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். 9, 10, 11 and 12 சில்ட்ரனுக்கு கண்டிப்பாக ஃப்ரேமிங் கொஸ்டின்ஸ் இருக்குது. வாங்க இதனை தொடர்ந்து ஒரு பதிலிலிருந்து எப்படி நம்ம கொஸ்டின் கேட்குறது அப்படிங்கிறத பார்த்துட்டு இந்த பதிவை நம்ம வைண்ட் அப் பண்ணிக்கலாம். ஐயா நான் சொன்ன மாதிரி பாருங்கள், இங்கே கொடுக்கப்பட்ட பதில், இந்த பதிலிருந்து நம்ம எப்படி கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணுறது அப்படிங்கிறது தான். இந்த 2 கொஸ்டின்ஸை வச்சு, அதாவது 2 பதில்களை வச்சு நான் உங்களுக்கு கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணி காட்டுறேன். இனி எஸ்ஆர்னோ சீரீஸில் பாருங்கள், ஐ ஆம் எ குட் ஸ்டூடெண்ட். இங்கே பார்த்தீங்கன்னா ஐங்கிற சப்ஜெக்ட்டுக்கு ஆம் தான் மேட்ச் ஆகும். நீங்கள் கேட்கலாம், சார் ஃபார் நீங்கள் எழுதியிருக்க அந்த பதிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆம் வருது சார், ஆனால் கொஸ்டினுக்கு ஆர் வருதே சார், ஒய் சார்? ஏன்னா அந்த ஐ என்பது கேள்வியாக மாறும் பொழுது யூ என மாறும். அப்போ யூ என்று வரும் பொழுது நம்மளுக்கான ஆக்சிலரி வெர்பு ஆறு. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க, இப்போ நான் சொல்கிறேன் ஐ ஆம் அ குட் டீச்சர் அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கு உங்களில் ஒரு ஆள் கேட்குறீங்க, ஆர் யூ குட் ஸ்டூடெண்ட்ஸ், குட் டீச்சர்ஸ் ஆர் ரியலி அப்படின்னு கேட்குறீங்க. அப்போ ஆர் யூ, அப்போ நீங்கள் என்ன கேள்வி கேட்கும் பொழுது யூ என்று கேட்குறீங்க சப்ஜெக்டாக வச்சு. நான் சொல்லும் பொழுது உங்களிடம் ஐ என்று கூறுகிறேன். அதை தான் நம்ம என்ன பண்ணுவோம், ஐ ஆம் அ குட் ஸ்டூடெண்ட் வில் பிகம் இந்த சப்ஜெக்ட் என்னவா சேஞ்ச் ஆகும், யூ என்று மாறும் ஃபார் ஆஸ்கிங் கொஸ்டின். பாருங்கள், ஆர் யூ ஏ குட் ஸ்டூடெண்ட்? கிளியரா? அடுத்த சீரீஸ் பாருங்கள், சிவா டீச் ஆஸ் இங்கிலீஷ் கிராமர். சிவா அப்படிங்கிறவர் நடத்துகிறாரு என்னது, எங்களுக்கு ஆங்கில இலக்கண வகுப்பு அப்படிங்கிற. இது கேள்வியை எப்படி சார் கேட்கலாம்? நல்லா பாருங்கள், இந்த டீச் அப்படிங்கிற வேர்டை நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும். டீச்சுங்கிற வேர்டை நம்ம எப்படி பிரிக்கலாம், 2ஆக பிரிக்கலாம். எப்படி அப்படின்னா,
டஸ் ப்ளஸ் டீச் ஃபார் ஆஸ்கிங் கொஷின். இங்கே நான் எழுதி போட்டிருக்கீங்க பார்த்தீங்களா, இந்த டேபிள் ரொம்ப முக்கியம், இதை கொஞ்சம் மைண்டில் போட்டுக்கோங்க. ஸோ பாருங்கள் எப்படி இந்த டீச்சர் ரெண்டாக பிரிக்கும் பொழுது ஃபஸ்ட் எடுத்துனே ஆக்சிலரி வெர்பு வருதா, பாருங்கள் ஆக்சிலரி வெர்பு, அடுத்து சிவா சப்ஜெக்ட் வருதா, அடுத்து டீச் மெயின் வெர்பு வருதா, அதுக்கப்புறம் நம்மளுக்கு என்னது ஆப்ஜெக்ட் வரலாம், அடிஷ்னல் வரலாம். இங்கே நம்மளுக்கு ரெண்டுமே வந்து ஆப்ஜெக்ட் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட், அது டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஸோ பாருங்கள் இதை ஸ்ப்ளிட் பண்ணுறோம். எங்கே இது ரெண்டாக ஸ்ப்ளிட் ஆகுது, எந்த டீச்சர்ஸுங்கிற வேர்டு ரெண்டாக ஸ்ப்ளிட் ஆகுது. ஆக்சிலரி வெர்பு மெயின் வெர்பு, நடுவில் சப்ஜெக்ட் டஸ், சிவா டீச் ஆஸ் இங்கிலீஷ் கிராமர் கொஷின் சிம்பிள். அப்போ கொடுக்கப்பட்ட ஒரு பதில், அந்த பதிலில் நம்ம எப்படி எஸ் ஆர் நோவா ஃப்ரேம் பண்ணுறது. இதுக்கு முன்னால் நம்ம இன்னொன்று செய்யணும். என்னது, ஐ ஆம் அ குட் ஸ்டூடெண்ட், ஆர் யூ அ குட் ஸ்டூடெண்ட் அப்படின்னு கேட்கும் பொழுது இங்கே நீங்கள் பதிலாக புணரும் பொழுது முதலிலே நாம் என்ன கூற வேண்டும், எஸ் ஐ ஆம் அ குட் ஸ்டூடெண்ட். ஏன்னா எல்லாருமே நல்ல மாணவர்கள் தான், யாரையும் நம்ம குறை சொல்ல முடியாது. ரைட், அடுத்து பாருங்கள் சிவா டீச் இல்லது டஸ் சிவா டீச்சர்ஸ் இங்கிலீஷ் கிராமர். எஸ், ஆமாம் சிவாங்கிறவர் எங்களுக்கு ஆங்கில இலக்கண வகுப்பு எடுக்கிறாரு த்ரூ யூடியூப்பில். ஸோ இதுதான் ஏன் முன்னால் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே வார்த்தை எஸ், இல்லை நோ அப்படின்னா நோன் போட்டு ஆன்சரை நெகட்டிவில் நீங்கள் ஃபார்ம் பண்ணணும். நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸில் பார்த்துருப்போம். ஸோ இந்த சீரீஸ் ரொம்ப முக்கியம். ஆல்ரெடி ப்ரீவியஸ் சீரீஸ் 6th சீரீஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு WH வச்சு கொஷின் ஃப்ரேம் பண்ணோம், இப்போ எஸ்என்ஓ வச்சு ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த டைரக்ட் இன்டைரக்டில் எப்படி நம்ம WH டைப்பையும் எஸ்என்ஓ டைப்பையும் ஆக்சுவலாக சேஞ்ச் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக நம்மளுடைய வீடியோவை நீங்கள் தொடர்ச்சியாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு அடுத்தடுத்த நகர்வு ரொம்ப சூப்பராக பிடிக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். இது உங்கள் கல்வி சதகம், உங்கள் வாழ்வின் வெற்றி சதகம். நன்றி மாணவர்களே, மீண்டும் சந்திப்போம் அடுத்ததொரு வீடியோவில்.